என்னோட வீட்டுக்காரர் எந்த உத்தியோகத்திலும் நிரந்தரமாக இருந்ததே இல்லை. பல வேலைகளில் மாறிட்டார். இந்த முறையும் இருந்த வேலை போயிடுச்சு. அடுத்த வேலை எப்போ கிடைக்குமோன்னு தெரியல. ஆனால் இந்த முறை நான் மதர்கிட்ட அறிமுகமாகி அன்னையோடைய அன்பான ஆனதுக்கப்புறம் வேலை போனதுனால நான் நம்பிக்கையை வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை அருளமுதம்ங்கிற புத்தகத்தில் தெய்வ நம்பிக்கைங்கிற கட்டுரையில் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் எழுதியிருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி நான் மதர்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்காரருக்கு இதே மாதிரி பழைய மாதிரி வேலை போனதுனால நான் நம்பிக்கையை வளர்த்துக்க போகிறேன், கிடைச்ச வேலை தக்க வச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு புதிய நிலைமை உருவாகி வீட்டுக்காரருக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கொடுப்பதா சொன்னாங்க. அவர் போனார். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி வந்து சோர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த பெண்மணி ஹஸ்பண்ட் சொன்னதை ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கணவர் வெளில போனார். எப்படியோ அந்த கம்பெனிக்கு போனார். எதனால் போனார் அதில் அவருக்கு தான் தெரியும். போனார். அந்த கம்பெனிலேருந்து அவர் வர சொல்லி தகவல் வந்தது. அப்போது வேலை கிடச்சிருச்சு. ஆனால் போன வேலை 2500 ரூபா சம்பளத்துக்கு. இது எந்த வருஷத்தில் நடந்ததுன்னு தெரியல. இந்த புத்தகம் வழி வந்து நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாடினால அந்த சம்பளத்தை எழுதியிருக்காரு. ஆனால் கிடைச்ச வேலை 3000 கிடச்சிது. அதுக்கு மேலேயும் சில ஆயிரங்கள் பணம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. இது ஒரு நம்பிக்கை தளராத போது கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இந்த அனுபவத்தின்படி நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய பிரச்சனையில் இருக்கக்கூடிய மனநிலைகளையும் நம்பிக்கைகளையும் அலசி பார்த்தோன்னா இந்த பிரச்சனை தீராது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்துனதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இருக்குதுன்னு பார்த்தா, நான் இங்கே இந்த வீட்டில் பிறந்திருக்கக்கூடாது, எனக்கு சிபாரிசு இல்லை, பணம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, இதை மாதிரியாக நம்ம அடுக்கிக்கிட்டே போவோம். இல்லைங்கிறதுல அடுக்கிக்கிட்டே போய் இதெல்லாம் இருந்தால் சமாளிச்சிடலாங்கிற மாதிரி விஷயங்கள் எடுத்துப்போம். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கூடி வராது அப்படின்னு சொல்லிட்டு 10-20 பிரச்சனைகளை சொல்வோம். அதை எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும்னு கர்மயோகி அவர்கள் சொல்லுவாங்கன்னா, முள் மேலே விழுந்த துணியை எடுக்கிற மாதிரி ஒவ்வொன்றா மெதுவாக எடுக்கணும். அப்போது நம்ம செய்யக்கூடிய நிலைகளில் இந்த விஷயம் நம்மளால் நமக்கு உள்ளது அப்படிங்கிற காரியங்கள் பெருசாக இருக்கிற 2 காரியங்கள் இருக்கலாம். சின்ன சின்ன காரியங்கள் ஒரு 10-20 இருக்கலாம். இதெல்லாம் நம்மால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒன்று விடாமல் சரி செய்யும்போது திருப்பியும் நம்பிக்கை தளர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடியுமான்னு சொல்லி அப்பப்போ நமக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் முடியும், இதுக்கு மேலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியெலாம் நிற்கிற வரைக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே மேலே போயிட்டே இருக்கணும். அப்போது நம்பிக்கையை வளர்த்துட்டு நம்ம எதெல்லாம் செய்யலையோ, இப்போ நம்ம திறமையை வளர்த்துக்கல, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அதனால என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் இங்கிலீஷ் பேச கற்றுக்க முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் நம்மால் செய்யக்கூடியதுன்னு சிலது இருக்கும். அது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த இன்ச்சஸ் எல்லாம் வந்து அடி மைலாகி பிரச்சனையை பூர்த்தியாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரையில் எழுதியிருப்பார். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் அதை யோசித்து பார்த்தோன்னா நம்ம எப்படி இருக்கோங்கிற விஷயம் நமக்கு ஈஸியாகவே தெரியும். எந்த மாதிரியான நம்பிக்கைகளை வச்சுருக்கோம், எது நம்மளால் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது. அதை இவர் சொன்ன மாதிரி நம்மால் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணும்போது பிரச்சனை சால்வ் ஆகும். அது தளராத நம்பிக்கையுடைய பலனாக இருக்கும்.